அப்புறம் தண்ணி வருதான்னு பார்ப்போம், தண்ணியாச்சும் குடிக்கிறதுக்கு பிடிப்போம்னு சொல்லிட்டு தண்ணி வருதான்னு பார்த்தா தண்ணி வருது. அப்புறமா தண்ணியெல்லாம் பிடிச்சிட்டு அப்படியே தண்ணி பிடிச்சிக்கினே கொஞ்ச நேரம் ரோட்டை வேடிக்கை பார்த்துருந்தேன்னா அதான் நம்மளுக்கு தண்ணி பிடிச்ச மாதிரி இருக்கும். காலையில் எப்பவுமே கோலம் போட மாட்டேன். காலையில் இருந்தோடனே உடம்பு சோம்பேறியாக இருக்குமா, அதனால் இப்பயாச்சும் கோலம் போடுவோம் ஈவினிங் டைம் ஆச்சு அப்படி சொல்லிட்டு தண்ணி தெளிச்சிட்டு சின்னதாக ஒரு ஸ்டார் கோலத்தை போட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். காலையில் ஏன் கோலம் போட மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் கேட்டுறாதீங்க. அவர் வேலைக்கு போவார், காலையில் சமைக்கிறதுக்கே கரெக்டாக இருக்கும் எனக்கு. அதனால தான் கோலம் காலையில் போடுறதுக்கு நேரம் இருக்காது. அவங்க தாத்தா வந்திருந்தாரா, அப்புறமா 2 குட்டி பாப்பாவையும் பெரிய பாப்பாவும் 2 பாப்பாவையும் கூட்டின்னு போயிட்டாரு. அவள் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்து பப்பாளி காலைல அர்த்தமா அதை எடுத்து கட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கேன். என்னன்னா பண்ணை வச்சு தான் ஈவினிங் ஸ்நாக்ஸை முடிட்டு போகிறேன். ஏன்னா இன்னும் எங்கள் அம்மா வரல. எங்கள் அம்மா வீட்டில் வந்தால் ஈவினிங் ஸ்நாக்ஸை வரும். அம்மா இன்னும் வரல, அதனால் இந்த பண்ணை சாப்பிட்டுட்டு இருக்க வேண்டியதான் இன்னைக்கு. ஓகே பாய். டுடே மினிலாக இதோட முடிச்சுப்போம். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.